ஜெபம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. எங்களுக்கு என்ன என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறீர். இந்த சத்தியத்திற்கு நேராக எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறீர். கிறிஸ்துவுக்குள் எங்களுக்கு மிகப்பெரிய விடுதலையும் மன்னிப்பும் மீட்பும் வாழ்வும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சத்தியத்தை எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீரப்பா. தடைகளை, மனக்கடினத்தை இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன். சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய, அதை தாழ்மையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதயங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. ஒரு விசுவாசியாக கிறிஸ்துவுக்குள் நமக்கு மிகப்பெரிய விடுதலையும் மீட்பும் வாழ்வும் அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சத்தியத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை எந்த இடத்திலிருந்து மீட்டு கொண்டார் என்பதை நாம் அறிந்து கொண்டோம் என்றால், அவருடைய கிருபையையும் அந்த வாழ்வு, அந்த விடுதலையின் மகத்துவத்தை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்ட மனிதன், தேவனுடைய பிரதிநிதியாக இந்த பூமியில் அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க படைக்கப்பட்ட மனிதன், தேவனுடைய அதிகாரத்தை பயன்படுத்தும் உரிமையை பெற்றுக்கொண்ட மனிதன், அங்கு சாத்தானுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததினால், தம்முடைய கீழ்ப்படியாமையினால் ஆளுகை செய்யக்கூடிய அதிகாரத்தை இழந்து போகிறார். அங்கு பாவம் ஆட்சி செய்தது என்று கடந்த பகுதியில் நாம் தியானித்தோம். இந்த பகுதியில் மனிதனுக்கு மீட்பு ஏன் தேவை? மீட்கப்பட வேண்டியதன் காரணம் என்ன? அந்த சத்தியத்தை நாம் தியானிக்கப் போகிறோம். மனிதனுக்கு எதனால் மீட்பு தேவை என்றால், மனிதன் பாவத்தில் விழுந்ததால் மீட்பு தேவை. வாசிக்கலாம். ரோமர் 3:23. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி. இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, ஆதாம் பாவம் செய்ததினால் அவர் தேவ மகிமையை இழந்து போனார் என்று மாத்திரம் அது சொல்லப்படவில்லை. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி. அங்கு ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினால் நடந்தது என்னவென்றால், அவர் ஆவியில் மரித்த நிலைமைக்கு செல்லுகிறார். ஜீவனை பிரிந்து விடுகிறார். மரணம் என்பது இல்லாமல் போவது இல்லை. மரணம் என்பது தேவனுடைய பார்வையில் தேவனை விட்டு பிரிவதே மரணம். அங்கு ஆதாம் தேவனை விட்டு பிரிந்து போகிறார். அவருடைய ஆவியில் அந்த பிரிவு ஏற்படுகிறது. தேவனுடைய ஜீவனிடமிருந்து அங்கு பிரிவு ஏற்படுகிறது. தேவனுடனான உறவை அங்கு இழந்து போகிறார். தேவனுடைய சாயலை அங்கு இழந்து போகிறார். ஆவியில் மரித்த நிலைமைக்கு செல்லுகிறார். உங்களுக்கு புரியும்படியாக நான் சொல்லுகிறேன். நாம் பாவம் என்றவுடன் பாவ செயல்களை நாம் நினைக்கிறோம். பொய் சொல்லுவது, களவு செய்வது, விபச்சாரம் செய்வது போன்ற செயல்கள் நம்முடைய கண்களுக்கு முன்பாக வருகிறது. ஆனால் வேதத்தின்படி பாவம் என்பது அது செயல்கள் அல்ல, அது ஒரு நிலை, அது ஒரு ஸ்டேட், ஒரு இயல்பு, ஆவிக்குரிய ஒரு காரியம். இங்கு ஆதாமுக்கு ஏற்பட்டது அதுதான். அந்த கீழ்ப்படியாமையினால், அந்த கனியை உட்கொண்டதினால் தேவனுடைய இயல்பை பெற்றிருந்த ஆதாம் பாவ இயல்பை பெற்றுக்கொள்ளுகிறார். அவரது இயல்பு அங்கு மாறுகிறது. இந்த இயல்பின் விளைவாக பாவ செயல்கள் வெளிப்படுகிறது. பொய் சொல்லுவதோ, களவு செய்வதோ, விபச்சாரம் செய்வதோ, ஒரு பாவ செயல்களை ஈடுபடுவதோ, இது எல்லாமே இந்த இயல்பு அப்படி இருப்பதினால் அந்த செயல்கள் வெளிப்படுகிறது. இந்த
பாவ இயல்பைதான் வேதம் மரணம் என்று சொல்லுகிறது. தேவனிடமிருந்து ஏற்பட்ட பிரிவு, ஜீவன் இல்லாத இடம். அங்கு மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் தேவன் இல்லாமல், அவருடைய ஜீவன் இல்லாமல் இருந்தார்கள். இதுதான் ஆவிக்குரிய மரணம். இந்த பாவத்துல விழுந்ததினால், ஆவியில் இந்த மரணத்தை பெற்றுக்கொண்டதினால், பாவத்திற்கு அடிமையாக மாறியதினால் மனிதனுக்கு அங்கு மீட்பு தேவைப்பட்டது. பாவத்திற்கு அடிமை என்றால் என்ன? அடிமை என்பது நாம் விரும்பியவற்றை சுதந்திரமாக செய்ய முடியாது. இன்னொருவருடைய கட்டுப்பாட்டில், அவரது விருப்பத்தின் கீழ் வாழ்வது. நம்மால் சுதந்திரமாக நாம் விரும்புகின்றவற்றை செய்ய முடியாது. இதுதான் அடிமைத்தனம். இங்கு பாவத்திற்கு அடிமை என்பது நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள் ரீதியாக, உணர்வுகள் ரீதியாக, உடல் ரீதியாக பாவம் நம்மை ஆட்சி செய்தது. இதற்கு நிறைய உதாரணம் சொல்லலாம். சிந்தனை ரீதியாக என்றால் எதிர்மறையான எண்ணங்கள். நாம் நல்லது நினைக்க வேண்டும் என்றால் கூட நமக்கு நல்ல விதமாக நினைக்க முடியாது. நன்மையானவற்றை யோசிக்க வேண்டுமென்றால் நன்மையானவை நமக்கு யோசிக்க வராது. எல்லாமே எதிர்மறையாக தோன்றுவது. தைரியமான ஒரு எண்ணம் வேண்டுமென்றால் தைரியம் வராது. பயம், எதிர்காலத்தை குறித்து, நிகழ்காலத்தை குறித்து, ஒரு சூழ்நிலைகளை குறித்து, குடும்பத்தை குறித்து, தம்மை குறித்து இந்த பய உணர்வு வருகிறது. இதெல்லாம் உணர்வுகளுக்கு அடிமை. சிந்தனையில் எதிர்மறையாக வருகிறது. அது சிந்தனையில் ஏற்பட்ட ஒரு அடிமைத்தனம். கோபம். நாம் கோபப்படக்கூடாது என்று நினைத்தாலும் நம்மால் கோபப்படாமல் இருக்க முடியாது. ஒரு பாவ பழக்கத்தை விட வேண்டும் என்று நினைத்தாலும், நாம் விரும்பினாலும் அதில் அநேக முறை தவறி விடுகிறோம். அந்த சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுதோ, அதை கேட்கும் பொழுதோ, அதை உணரும் பொழுதோ, அது நம் சிந்தனைகளில் வரும் பொழுதோ அந்த இடத்தில் நாம் என்ன செய்கிறோம்? விழுந்து விடுகிறோம். உணர்ச்சிகளில் அடிமை, பாவ பழக்கத்தில் அடிமை. குடிப்பழக்கமாக இருக்கலாம், ஒரு விபச்சார பழக்கமாக இருக்கலாம், மொபைல் போன்ல தேவையில்லாத காட்சிகளை பார்ப்பதற்கு ஒரு அடிமைத்தனமாக இருக்கலாம். இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். பயம், மரணத்தை குறித்த பயம், எதிர்காலத்தை குறித்த பயம், மரண பயம். இது எல்லாமே பாவத்திற்கு அடிமையாக இருப்பதினால் வருகின்ற விளைவுகள். இந்த அடிமை என்றாலே தனது சுதந்திரத்தை இழந்து தன்னை அடக்கும் ஒருவரின் வல்லமைக்கு கீழ்ப்பட்டு வாழ்வது. இதுதான் அடிமைத்தனம். இந்த பாவ எண்ணங்கள், பயம், எதிர்மறையான காரியங்கள், மரண பயம், இது எல்லாமே நம்மை அடக்கி ஆளுகை செய்து கொண்டிருந்தது. இந்த பாவத்தின் விளைவாக, இந்த பாவம் நம்மை ஆட்சி செய்கிறதினால், மனிதர்கள் பாவத்திற்கு அடிமையாக மாறியதினால், மனிதர்கள் மீது அது ஆளுகை செய்து கொண்டிருந்தது. மனிதனுக்கு அதை மேற்கொள்ளக்கூடிய சக்தி இல்லை, வல்லமை இல்லை. தனது சுதந்திரத்தை, தனது விருப்பத்தை செயல்படுத்தக்கூடிய வல்லமை இல்லை. இதுதான் பாவத்திற்கு அடிமையான மனிதனுடைய நிலைமை. முதல் காரியம் நம்ம பார்த்தோம், ஆவியில் மரித்த நிலைமை என்று பார்த்தோம். இரண்டாவது, பாவம் மனிதனை அடிமையாக மாற்றி வைத்திருந்தது. பாவத்திற்கு மாத்திரம் இல்ல, சாத்தானுக்கு அடிமையாக, சாத்தானுடைய காரியங்களுக்கு அடிமையாக. இன்னும் எளிதாக சொல்ல வேண்டுமென்றால் 2 ராஜ்யங்கள் இருக்கின்றது. ஒன்று தேவனுடைய ராஜ்யம், இன்னொன்று இருளின் ராஜ்யம். வாசிக்கலாம். கொலோசையர் 1:13. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம்.
இதில் 2 ராஜ்யங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று இருளின் ராஜ்யம், இன்னொன்று தேவனுடைய ராஜ்யம். மனிதன் பாவம் செய்யும் பொழுது, பாவத்திற்கு அடிமையாக மாறும் பொழுது, ஆவியில் மரிக்கும் பொழுது இயல்பாக இருளின் ராஜ்யத்திற்குள் செல்லுகிறான். மனிதன் இருந்த இடம் அதுதான். இதுதான் சாத்தானுக்கு அடிமைத்தனம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை எதிலிருந்து மீட்டிருக்கிறார் என்றால் இந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்டிருக்கிறார். சாத்தானுடைய ராஜ்யத்திலிருந்து நம்மை மீட்டு எடுத்து அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளையாக மாற்றியிருக்கிறார். இங்கு சாத்தானுடைய ராஜ்யத்தில் மனிதன் இருந்ததினால் அங்கு மீட்பதற்கு அங்கு மீட்பு தேவைப்பட்டது. பயத்திற்கு, சாபத்திற்கு எது செய்தாலும் ஆசீர்வாதம் இல்லை. உபாகமம் 28:16 வசனத்துக்கு மேல நீங்க வாசித்து பார்த்தீர்கள் என்றால் இது எல்லாமே சாப விளைவுகள் தான். இது எல்லாமே பாவத்திற்கு அடிமையாக மாறியதினால் ஏற்பட்ட விளைவுகள். இதிலிருந்து மனிதனுக்கு மீட்பு தேவைப்பட்டது. ஒரு அடிமைக்கு தானாக வெளியே வர முடியாது, தானாக அதுல மீட்பை உருவாக்க முடியாது. வெளியிலிருந்து ஒருவர் மீட்க வேண்டும். இந்த நிலைமைதான் மனிதனுக்கு ஏற்பட்டது. மூன்றாவதாக பாவத்தின் சம்பளம் மரணம். நம்ம உலகத்துலலாம் ஒரு நியதி உண்டு இல்லையா? தவறான ஒரு செயலுக்கு ஒரு தண்டனை உண்டு, ஒரு நல்ல செயலுக்கு ஒரு கிரெடிட், ஒரு பலன் உண்டு. இது நம்ம உலகத்துல உள்ள ஒரு நியதி. அதுபோல ஆவிக்குரிய உலகத்திலும் பாவத்திற்கு ஒரு விளைவு உண்டு. இந்த விளைவு என்னவென்றால் மரணம். இந்த பாவத்திற்கு ஒரு தண்டனை உண்டு. இதை உங்களுக்கு புரியும்படி நான் சொல்லுகிறேன். இந்த பாவம் என்பது ஒரு கடன் இல்லை. நாம் எதையாவது ஒரு செயல்களை செய்து அந்த கடனை அடைப்பதற்கு இந்த பாவத்தின் செயலுக்கு தண்டனை தான் உண்டு. தேவனுடைய சட்டம் அப்படிதான் சொல்லுகிறது. தேவனுடைய நியாயம், நீதி அங்கு தண்டனையை தான் சொல்லுகிறது. இந்த பாவத்தின் தண்டனை கடனை அடைப்பது அல்ல, மரணம். ஏனென்றால் இந்த பாவத்திற்கு கீழாக மனிதன் செல்லும் பொழுது தேவனுடைய ஜீவனிலிருந்து அவன் பிரிந்து போகிறான். தேவனுடைய ஜீவனிலிருந்து பிரிவது, அதற்கு தண்டனை என்னவென்றால் ஒரு ஜீவனை கொடுக்கும் பொழுதுதான் அந்த தண்டனை சரியாகிறது. அங்கு கீழ்ப்படியாமையே தேவனுடைய ஜீவனிலிருந்து பிரிவதுதான். ஜீவனுக்கு பதில் ஜீவன், அதுதான் தண்டனை, மரணம். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ஆவிக்குரிய சட்டம் அதுதான். பாவ மன்னிப்பு வேண்டுமென்றால் ஒரு இரத்தம் சிந்தப்பட வேண்டும். மனிதனுடைய உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. இரத்தம் என்பது ஜீவனை குறிக்கிறது. ஒரு பாவ மன்னிப்பு வேண்டுமென்றால் அங்கு ஒரு ஜீவன் கொடுக்கப்பட வேண்டும். தேவனுடைய சட்டத்தின் நியதி, நியாயம் இதுதான். அதனால் பாவத்திற்கு சம்பளம் நாம் கடனை செலுத்தி தீர்ப்பது அல்ல, அதற்கு தண்டனை என்னவென்றால் மரண தண்டனை. மரணம்தான் அதற்கு தண்டனை. இந்த பாவத்தின் விளைவாக மனிதனுக்கு ஆவியில் மரணம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த காரணமாக சிந்தனையில் மரணம் ஏற்பட்டு சரீர மரணமாக வெளிப்படுகிறது. இதுதான் நாம் சற்று முன்பதாக பார்த்தோம். சிந்தனையில் எதிர்மறையான விளைவுகள், பயத்தை குறித்து, மரண பயத்தை குறித்து, அடிமைத்தனம், உணர்வுகளுக்கு அடிமைத்தனம், பாவ செயல்களுக்கு அடிமைத்தனம், இது எல்லாமே இந்த மரணத்தின் விளைவுகள். ஆவியில் ஏற்பட்ட மரணம் சிந்தனையில் வெளிப்பட்டு அது சரீரத்தில் வெளிப்படுகிறது. அதனால்தான் மரணமே இல்லாமல் படைக்கப்பட்ட மனிதன் ஆவியில் மரணத்தை பெற்று கொண்ட பின்பு அவருடைய சரீரத்திற்கு மரணம் வருவதற்கு 930 வருடங்கள் ஆனது. ஏனென்றால் தேவன் மரணிக்கும் வகையில் ஒரு மனிதனை படைக்கவில்லை. இங்கு ஆவியில் மரணம், சரீரத்தில் மரணம், அடுத்ததாக நித்தியமாக தேவனிடமிருந்து பிரிவு. இதுதான் 2ஆம் மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த மரணத்திலிருந்து மீட்கப்பட வேண்டுமென்றால், இந்த தண்டனையிலிருந்து ஒருவர் மீட்க வேண்டுமென்றால் மனிதன் தன்னைத்தானே மீட்க முடியாது. ஒருவருடைய உதவி தேவை.
அதுவும் யார் மீட்க முடியும் என்றால் பாவமே இல்லாத ஒரு உயிர்தான் அதற்கு பலியாக கொடுக்கப்பட வேண்டும். மனிதனுடைய நிலைமை அப்படிதான் இருந்தது. மனிதனுக்கு மீட்பு தேவை. அந்த மீட்பை கொடுக்கக்கூடிய மீட்பர் தேவை. தன்னை தானே சுத்தப்படுத்திக் கொள்ள முடியாத ஒரு நிலைமை. வாசிக்கலாம். ஏசாயா 64:6. நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம். எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல இருக்கிறது. நாங்கள் அனைவரும் இலைகளைப் போல உதிர்கிறோம். எங்கள் அக்கிரமங்கள் காற்றை போல் எங்களை அடித்து கொண்டு போகிறது. நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம். எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல் இருக்கிறது. மனிதனுடைய நீதி, தகுதி எல்லாமே எப்படி இருக்கிறது என்றால் அழுக்கான கந்தை போல் இருக்கிறது. ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். கருப்பாக இருக்கும் இல்லையா, அந்த கரி துண்டு நம்முடைய கையில இருக்குது. அதை நம்ம மேலே எல்லாம் நம்ம பூசி இருக்கிறோம். நம்ம கையெல்லாம் கரியாக இருக்குது. அந்த கை விரல்களை கொண்டு நம்முடைய கைகளில் உள்ள அந்த கரையை போக்க முடியுமா என்றால் போக்க முடியாது. அது மேலும் மேலும் அது கருப்பாக கரியாக மாறும். அதுபோல நம்முடைய ஆவி பாவ இயல்பை பெற்றுக்கொண்ட ஆவியாக இருக்கிறது. ஆவியில் மரித்த ஒரு நிலைமை. இந்த மரித்த நிலைமையில் உள்ள ஒரு மனிதன் தன்னைத்தானே சுத்தப்படுத்திக் கொள்ள முடியாது. வெளிப்புற செயல்களால் நம்மை நாமே சுத்தப்படுத்த முடியாது. பாவம் என்பது செயல்கள் அல்ல, அது ஒரு நிலை, ஒரு இயல்பு. இப்பொழுது தண்ணீரை எடுத்துக்கொண்டால் அது திரவ நிலையில் உள்ள ஒரு பொருள் இல்லையா? அதனுடைய நிலை ஸ்டேட் என்னவென்றால் அது திரவ நிலையில இருக்கும், அது திட நிலையில இல்லை. அது போலவே மனிதனுடைய ஆவியானது பாவ நிலையில் இருக்கிறது. அதனுடைய இயல்பு பாவ இயல்பு. எப்படி ஒரு விலங்கு மாமிசம் சாப்பிடுகின்ற ஒரு விலங்கை நாம் 1 மாதம் பட்டினி போட்டாலும் அது புல்லை சாப்பிடாது. அது பட்டினியாக இருந்து அது இறந்து போனாலும் சரி அது புல்லை சாப்பிடாது. ஏனென்றால் அதனுடைய இயல்பு மாமிசம் சாப்பிடுகின்ற இயல்பு. அதை நாம் பயிற்சி செய்வதினால், பட்டினி போடுவதினால் அந்த இயல்பு மாறாது. அது போலவே மனிதன் வெளிப்புற முயற்சிகளினால், பலத்தினால் இந்த இயல்பை சரி செய்ய முடியாது. இந்த இயல்பை சரி செய்ய வேண்டுமென்றால் படைத்தவர் வேண்டும். அவர் ஒரு புதிய படைப்பாக அதை உருமாற்ற வேண்டும். அதனால் மனிதனுக்கு மீட்பு தேவைப்பட்டது. நம்முடைய முயற்சியால், நம்முடைய பலத்தினால், நம்முடைய செய்கைகளினால், நல்ல செயல்களினால் இந்த பாவ இயல்பை போக்க முடியாது. இந்த கரைப்பட்ட இயல்பு, இந்த பாவ இயல்பு நம்முடைய செயல்களினால் இல்லை. அதனுடைய ஸ்டாண்டர்ட், சரியாக கூடிய ஸ்டாண்டர்ட் தரம் என்னவென்றால் அது தேவனுடைய பரிசுத்தம். அந்த உயரத்தை, அந்த பரிசுத்தத்தை நம்முடைய வல்லமையில் போய் தொட முடியாது. நம்முடைய பலத்தினால் அதை பெற முடியாது. இதனால் மனிதனுக்கு அங்கு மீட்பு தேவைப்பட்டது. அங்கு மனிதன் தேவனுடைய சாயலை இழந்து போகிறார். தேவனுடைய சாயலிலும் அவருடைய ரூபத்திலும் படைக்கப்பட்ட மனிதன் அந்த சாயலை இழந்து பாவ சாயலை பெற்றுக்கொள்ளுகிறார். தேவனுடைய அதிகாரத்தை இந்த உலகில் ஆளும்படி பெற்றுக்கொண்ட மனிதன் அந்த அதிகாரத்தை சாத்தானிடம் இழந்து போகிறார். தேவனுடைய உறவில் சமாதானத்துடன் இருந்த மனிதன் அந்த உறவை இழந்து போகிறார். தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே அந்த பாவம் ஒரு பகையை உண்டு பண்ணியது, ஒரு பிரிவை உண்டு பண்ணியது. மனிதனால் தேவனிடத்தில் செல்ல முடியாது. ஒரு பெரிய ஒரு பிளவு ஏற்பட்டது. தேவனுடைய பிரதிநிதியாக இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட மனிதன் பாவத்திற்கு அடிமையாக மாறினார். பாவம் இது எல்லாவற்றையும் கெடுத்து போட்டது. இங்கு மீட்பர் வரவில்லை என்றால்
மனிதனுடைய நிலைமை மீட்கவே முடியாத ஒரு நிலைமை. இரண்டாம் மரணமாகிய தேவனிடமிருந்து நித்தியமாக பிரிந்த ஒரு நிலைமை. ஏனென்றால் இந்த பாவத்திற்கு ஒரு தண்டனை உண்டு. தேவனுடைய நீதியானது அந்த தண்டனையை கேட்கும். அந்த தண்டனை மரண தண்டனை. மரண தண்டனை என்பது இல்லாமல் போகச் செய்வது இல்லை, தேவனிடமிருந்து நித்தியமான பிரிவு, ஆக்கினை தீர்ப்பு. இந்த தண்டனைக்கு மனிதன் பாத்திரவானாக நின்று கொண்டிருந்தார். மனிதனுடைய நிலைமை இதுதான். தேவனுடைய இருதயமோ ஒருவர் கூட கெட்டு போகாமல் எல்லோரும் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரது குமாரனை தந்தருளி உலகத்தை இவ்வளவாக அன்பு கூர்ந்தார். இந்த இடத்திலிருந்து மீட்பதற்காக தம்முடைய சொந்த குமாரனுடைய ஜீவனை நமக்கு பதிலாக அவர் கொடுத்தார். எதற்காக கொடுத்தார் என்றால், ஒருவர் கூட கெட்டு போகக்கூடாது, ஒருவர் கூட அந்த மரணத்தில் நிற்கக்கூடாது, தேவனிடமிருந்து நித்தியமாக பிரிந்து செல்லக்கூடாது, பாவ அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட வேண்டும், இருளின் ராஜ்யத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தன்னுடைய ராஜ்யத்திற்கு வர வேண்டும் என்ற அன்பின் நிமித்தம் அவருடைய சொந்த குமாரனுடைய ஜீவனையே கொடுத்து உலகத்தை இவ்வளவாய் அவர் அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, கிருபைக்காக நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்து மீட்பை கொடுப்பதற்கு முன்னால் மனிதனுடைய நிலைமை என்ன என்று எங்களுக்கு இன்று கற்றுக் கொடுத்திருக்கிறீரப்பா. எந்த இடத்திலிருந்து எங்களுக்கு மீட்பு கொடுத்திருக்கிறீர்? மீட்கவே முடியாத அடிமைத்தனத்திலிருந்து, எங்களது சுதந்திரத்தை இழந்து பாவத்திற்கு அடிமையாக மரித்து போயிருந்த இடத்திலிருந்து எங்களுக்கு நீர் மீட்பை கொடுத்திருக்கிறீர் என்ற சத்தியத்திற்காக நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் தருகிறேன். ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு என்ற நாமமே அல்லாமல் பூமியின் மீதெங்கும் வேறே ஒரு நாமம் கொடுக்கப்படவில்லை. இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் எங்களுக்கு பதிலாக அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணமாக அந்த தண்டனை அவர் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது. அதனால் நாங்கள் மீட்பை பெற்றிருக்கிறோம். மீட்கவே முடியாத இடத்திலிருந்து எங்களை மீட்பதற்காக மீட்பர் வந்தார் என்ற சத்தியத்திற்காக நன்றியப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் தருகிறேன். சிலுவையில் இயேசு கிறிஸ்து எதை செய்து முடித்திருக்கிறாரோ இந்த கிருபையின் வெளிச்சத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்காக நன்றி. மீட்பின் பலன்களை அவர்கள் வாழ்வில் பெற்றுக்கொள்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.